ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் மாசாணியம்மன் கோயில் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் போகவே முடியல. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு, கிளம்பிட்டோம். வாங்க இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறது, என்ன பண்ணுறோம், எங்கெங்கே போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வெளியே கிளம்பவும், வெளியே போய் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் குட்டி தம்பி பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து அவனுக்கு பாட்டு வேறு, அவனுக்கு பிடிச்ச பாட்டு ஓடவும் ஆட்டம் ஒன்றும் சொல்ல முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு கீழே மேலே விழுந்து ஆடுறான். டே ஆடாதடா, பிடிச்சிக்கடான்னா அவன் எதையும் நான் பிடிக்க மாட்டேன், நான் பிடிக்காம தான் வருவேங்கிற மாதிரி டான்ஸு ஃபுல்லாக ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தம்பி, குட்டி தம்பி நல்லாவே என்ஜாய் பண்ணான். இந்த எடுத்துக்கிட்ட பாருங்க, நல்லா மழை பெய்யும், தண்ணி போகுதா அப்பா? மழை பெய்யுமா மட்டும் பைக் பின்னாடி கார் பின்னாடி சிரிக்கலாம், பறக்கலாம், குழந்தை வெடிக்குது. அம்மா அம்மா, நான் பார்க் பண்ணல. சிரிக்கலாம், பறக்கலாம், குழந்தை வெடிக்குது. அதே பாடல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயில் வந்தாச்சு. இதான் பாருங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸ். இது மாசாணியம்மன் கோவில். ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி சண்டேங்கிறனாட்டி கோயிலில் ஃபுல்லாகவே கூட்டம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ்லேயே கடை ஃபுல்லாக நிறையா இருக்கும். பூஜை சாமானம், அம்மனுக்கு புடவை, இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறதுனா நம்ம இங்கேருந்தே போய்க்கலாம். அங்கே பாருங்கள் கோயிலோட கோபுரம் தெரியுதுங்களா? நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். கூட்டம் அவ்வளோக்கா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்தாச்சு, கோயில் வந்தாச்சு. அங்கே பாருங்கள் கோயில் தெரியுது. நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நல்லபடியாக. ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 90s 80s மிட்டாயெல்லாம் இருக்குது. எல்லா மிட்டாயும் இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைய விளையாடுறங்கும்போது சாப்பிட்ட எல்லா மிட்டாயும் இருக்குது. இப்போ நாங்கள் என்னென்ன மிட்டாய் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாங்களா? என்ன மிட்டாய் வாங்கியிருக்கீங்க? எங்கே காமிங்க. பாருங்க 80s மிட்டாய். இது பேர் என்னன்னு தெரில, மறந்து போச்சு. கையில் கட்டி சக்கரை மட்டும் விளையாடுவோம் இல்லையா? அப்புறம் இது பாருங்க சுக்கு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், எள்ளு மிட்டாய். அப்புறம் இது கம்பர்கட்டு ஆரஞ்சு மிட்டாய். சொத்து என்ன பண்ற? சொத்து மிட்டாய் விளையாண்டுக்கிறேன். அம்மா என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த 80s 90s மிட்டாய் வாங்கினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே நான்லாம் ரொம்ப விளையாண்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ எப்படி விளையாடணுங்கிறது மறந்து போச்சு. இங்கே பாருங்க கை சுற்றிட்டு இப்படி நம்ம சுற்றிட்டு இப்படி இழுத்து விட்டால் நல்லா சல்லுன்னு சுற்றும். மறந்து போச்சு. உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் இந்த மிட்டாய் ஞாபகம் இருக்குது? இந்த விளையாட்டுலாம் யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதை நான் வாங்கி கொடுத்தேன். தம்பி பாருங்க, குட்டி தம்பி எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்னு. சுத்துறேன் அவனும் சுற்றிக்கிட்டே இருக்கான்.
அந்த மிட்டாயில் நல்லா அப்படியே கையில் சுற்றி நம்ம விளையாடுறதெல்லாம் மறந்தே போச்சு. இங்கே பாருங்க இவங்க எப்படி விளையாண்டுருக்காங்க. குட்டி தம்பி கேட்குறான், அம்மா இது என்னம்மா அதில் இருக்கிறத மறுபடியும் சாப்பிட்டுக்கலாமா மிட்டாயா அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஏந்தாங்க அங்கே கிடையாது, ஒரு கடி கடிச்சிட்டு ஒரு சுற்றுறது. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லபடியாக கோயிலுக்குலாம் போய் மாசாணியம்மன் கோயிலில் போய் சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் இப்போ வந்து சரி அப்படியே ஆலியர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சண்டே நல்லா என்ஜாயாக போயிட்டு பார்க்கலாம். நம்ம ஆலியார் போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஆலியார் டேம் வந்தாச்சு. நம்ம அந்த என்ட்ரன்ஸ்லேயே மழை பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது. நட்சத்திரோட கோயிலையும் கூட்டம் இல்லை, இங்கேயும் கூட்டம் இங்கேயும் ஆளு குளிக்கல. தண்ணி கம்மியாக தான் இருக்கு. தண்ணி கம்மியாக தான் இருக்கு. தண்ணியா கொத்துறமா கத்துற கூட இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்களேன் இந்த தொட்டாச்சினிங்கி செடி தொட்டா அப்படியே மடங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஆலியார் இதுக்குள்ளே வந்துட்டோம், பார்க்குக்குள்ளே வந்துட்டோம். நான் தான் வீடியோ எடுப்பேன் இதுக்கப்புறம். வா பாருங்களேன் தண்ணியெல்லாம் இருக்குது, தம்பி அதில் இறங்குறேன்னு இருக்கிறான். பார்க்கல இறங்குறானா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். எங்கே சஜ்மா எங்கே காமி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் தண்ணி அந்த இதில் இருந்து வாய்க்கால்லேருந்து அப்படியே வருது. எல்லாம் இதில் தான் குழந்தைங்க எல்லாம் விளையாடுறாங்க. இங்கே பாருங்க நம்ம குட்டீஸ் பாருங்க. இங்கே பாருங்க தம்பி இறங்குறதுக்கு பயந்துட்டு உட்காந்து அண்ணாக்கு தான் இருக்கான். அங்கே போய் இறங்குறானாம்மா. அண்ணா கூத்து அண்ணாத்தா இறங்கட்டுமா? நானும் இறங்க சஜி இங்க வா. சஜி அண்ணா கல்யாணத்தா கிட்ட இங்க வந்து காலில் அப்படியே மசாஜ் பண்ணி எடுத்தா காலில் தள்ளி விட்டு இந்த காலில் ட்ரெஸ் மாத்த அண்ணா ஃபோன்ல தெரிச்சிரும் சஜி, ஃபோன்ல தெரிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் தம்பி குட்டி தம்பி எப்படி தூரி ஆடுறான்னு. அவங்க அப்பாவை இன்னும் ஸ்பீடாக ஆட்டுறதாம்மா. இங்கே பாருங்க இங்கே நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு பார்க்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு. ட்ரெயின் இருக்குது, அப்புறம் இந்த ஹெலிகாப்டர் மாதிரி சர்க்கிள் பண்ணுறது, நிறைய தூரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதெல்லாம் வந்து டிக்கெட் எடுத்து போகிறது. இங்கே வந்து ஒரு 2-3 இதெல்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஃப்ரீ. ஃப்ரெண்ட்ஸ் தம்பிங்க பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி நான் வீடியோ எடுக்கிறேம்மாண்ணா சரின்னு சொல்லிட்டு நானும் அவர் அப்படியே நடந்து வர மாதிரி எடுத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவர் என்னை விட்டு வேகமாக நடந்து ஓடி வர்றாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அட நில்லுங்க ஒரு 2-3 ஸ்டில் கொடுப்போடா. அட வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையாப்பான்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கு. அப்புறம் அப்படி இப்படின்னு எதாவது சிரித்து காமெடியாக போச்சு. நடந்து வந்தது தம்பி வந்து முன்னாடி ஓடி வரான், பின்னாடி வரான். அவனை வச்சு எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இவரும் வீடியோவுக்கு சரியாக நிற்கவும் மாட்டேங்கிறாரு. நடந்து வாங்கினா ஓடுறாரு. ஏன்னா இவர் வேகத்துக்குலாம் நான் நடக்க மாட்டேன், மெதுவாக தான் நடப்பேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடம் அழகாக இருந்தது. அந்த இடம் மேலே கொடி படர்ந்த மாதிரி அழகாக இருந்தது அந்த இடம். அங்கேயாவது ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலை தெரிகிற மாதிரி எடு அப்படின்னா, இவர் நீயே மலை மாதிரி இருக்க, இனி இதுக்கு மேலே மழை தெரியணுமா, நான் அங்கேயும் என்னை போட்டு கலாய்ச்சி பங்கம் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நின்னாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ தம்பி வந்து இதுக்கடையில் சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா 100 தடவை ஓடி வந்து எங்களால் வீடியோவும் எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆலியார் பொள்ளாச்சிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கிற வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. நம்ம இது வரைக்கும் இதுக்குள்ளே போனதில்லை. சரி இந்த டைம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் தம்பி கோயிலுக்கு வந்தாச்சு, மாலை வாங்கிட்டுருக்கான் ஆஞ்சநேயருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆஞ்சநேயர் கோயில் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு தண்ணி போகிற பாலத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இடம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது இடம். அதுவும் அவ்வளோ அமைதியாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த நெட்டு ஃபுல்லாகவே கடைங்க இருக்குது. சனிக்கிழமை ஃபுல்லாக நல்லா விசேஷமாக இருக்கும். நம்ம வந்திருக்கிறது சண்டே இல்லைங்களா. இந்த ஆஞ்சநேயர் பேரே பார்த்திங்கன்னா பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் திருக்கோவில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இடம். உண்மையாகவே பார்த்ததுலேயே எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பாலத்துக்கு நடுவில் கோயில்கிட்ட, அது நமக்கு இஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர். சச்சி கிட்ட போகாது. எவ்வளோ வந்துருச்சுன்னு பாரு. அப்படி சஜி விழுந்துருவ சஜிமா. கொஞ்சம் கொஞ்சமா இந்த விதக்கூடாது. இல்லை போடும்போது நீ கமந்து வேலைக்கிட்ட கீழே நின்றுட்டீங்கன்னா உனக்கு சேஃப்டி. இப்படி நின்று போடு. இது வந்து இப்படி ஸ்லிப் ஆயிடும். சரியா? இங்கே போடு, இங்கே ஒரு இங்கே போடு. எங்கப்பா சச்சிக்கிடு கொஞ்சம் மாடு பயிர் நீ அங்கே போடு. இங்கே எல்லாமே வந்துருச்சு. இங்கே போடு. கெண்ட மீன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. சாமி வந்து உள்ளே வந்து கேமரா வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான காட்சியாக இருந்தது. நல்லா இருந்தது. நல்ல தரிசனம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழெல்லாம் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கால் வந்து முங்குற அளவுக்கு தான், நம்ம பாதம் முங்குற அளவுக்கு தான் இருந்தது தண்ணி. மீன் பார்த்தீங்கன்னா தரைக்கு மேலே நல்லா துள்ளி அடித்து விளையாண்டுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போது கூட்டம் கிடையாது. ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் நிறைய பின்னாடி காரில், வேனில், பைக்கில் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு போச்சு. ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து நாங்கள் இதே வழியாக நிறைய டைம் போயிருக்கோம், வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவரை வந்து தரிசிக்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. அவ்வளோ ஒரு நிறைவான இதாக முடிஞ்சுது இன்றைக்கி இந்த நாள். சந்தோஷமாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்து தம்பிங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மீனுங்களுக்கெலாம் தம்பி வந்து 20 ரூபாய்க்கு பொறி வாங்கி போட்டான். எல்லா மீனும் மேலே தரைக்கு மேலே துள்ள ஆரம்பிச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்